அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மெட்ரோ ரயிலில் கஞ்சா புகைத்ததற்காக கைது செய்யப்பட்ட இளைஞர் கையில் மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மெட்ரோ ரயிலில் இளைஞர் கஞ்சா புகைப்பது போன்ற புகைப்படம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இணையத்தில் புகைப்படம் வைரலான நிலையில் புவனேஷ் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் கழிவறைக்கு சென்றபோது வழிக்கு விழுந்து கையில் மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். மெட்ரோ ரயில்ல கஞ்சா புகைக்க சுருட்டிய விவகாரத்துல உணவு டெலிவரி ஊழியரானது கைது செய்யப்பட்டிருந்தார். திடீரென்று பார்த்தால் கைது செய்யப்பட்ட அந்த நபர் இனிமே கஞ்சாவை கையிலேயே புகைக்க முடியாத அளவிற்கு அவர் கழிவறையில விழுந்து விட்டு கையில மாவு கொட்டவுடன் நிற்கக்கூடிய புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது. முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தனது சமூக வலைத்தளத்துல இந்த புகைப்படத்தை, அதாவது மெட்ரோ ரயில்ல உட்கார்ந்துட்டு ஒரு இளைஞர் கஞ்சா புகைக்கக்கூடிய அந்த படத்தை வெளியிட்டதால் பரபரப்பானது. சென்னை திருவொற்றியூர்ல இருந்து விம்கோ நகர் முதல் விமான நிலையம் வரை செல்லக்கூடிய மெட்ரோ ரயில்ல ஒரு இளைஞர் பயணிகள் முன்பே கஞ்சா பொட்டலங்களை பிரித்து புகைக்க சுருட்டிய போட்டோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் புகைப்படத்துடன் தனது சமூக வலைதளங்கள்ல பகிர்ந்ததால் மேலும் அது சர்ச்சையானது. இந்த விவகாரம் தொடர்பாக கஞ்சா புகைக்க சுருட்டிய வாலிபருடைய புகைப்படத்தை வைத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்ட நிலையில தான் தண்டையார்பட்டை பகுதியை சேர்ந்த புவனேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இவர் தேனாம்பேட்டையில இருக்கக்கூடிய உணவு டெலிவரி செய்யும் பணியில ஈடுபட்டு வருவதும், அது மட்டும் இல்லாம கடந்த 25ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு செல்வதற்காக தனது வீட்டில் இருந்து தண்டையார்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து ரயில் ஏறி அரசினர் தோட்டம் அருகே செல்லும் போது புவனேஷ் கஞ்சாவை புகைப்பதற்கு பொட்டலங்களை பிரித்து ரோல் செய்யும் போதுதான் அதை சக பயணி ஒருவர் புகைப்படம் எடுத்து அவருடைய இன்ஸ்டா பக்கத்திலையும், அது மட்டும் இல்லாம பேஸ்புக்லயும் அவர் வெளியிட்டிருந்தார். இது போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. மேலும் கைது செய்யப்பட்ட புவனேஷ் மீது ஏற்கனவே காசிமேடு காவல் நிலையத்துல ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட வழக்கும் ஒன்று நிலுவையில் இருப்பதும், இவர் கஞ்சாவை எங்கே வாங்கினார் என்பது குறித்து தொடர்பான விவரங்களை போலீசார் சேகரித்தனர். அது மட்டும் இல்லாம இந்த புகைப்படம் வெளியாகி ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது மெட்ரோ ரயில்ல பயணிகள் முன்பாக கஞ்சாவை புகைக்க எவ்வளவு தைரியம் வந்தது, யார் கொடுத்தது தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சமூக வலைத்தளங்கள்ல கண்டனம் எழுந்த நிலையில தான் இன்று அந்த நபரை தேனாம்பேட்டை போலீசார் பிடித்திருக்கிறார்கள். பிடித்து காவல் நிலையத்திற்கு உள்ளே அழைத்து வரும்போதுதான், காவல் நிலையத்திற்கு உள்ளே வந்ததுக்கு பிறகு அவர் கழிவறைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் பரிதாபமாக அவர் கீழே விழுந்து மீண்டும் கஞ்சா புகைக்க முடியாத நிலைமைக்கு கையில் அடிபட்டு அவர் மாவுக்கட்டுடன் இருக்கிறார். அந்த புகைப்படம் தற்போது வெளியாகி இது சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி வருகிறது. தொடர்ந்து இந்த நபரை தேனாம்பேட்டை போலீசார் புவனேஷை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.